நம்ம வசனத்தை தியானிக்கலாம். அப்படியே ஒரு நிமிஷம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், ஹவு டு வாக் வித் காட், தேவனோடு நடப்பது எப்படி. அதை குறித்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து அவங்க தொடர்பு கொண்டு பேசினாங்க. போகிற இடத்தெல்லாம் சொல்கிறாங்க, நல்ல ஒரு அபிஷேகம், ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று. தேவனோடு நடக்கிற காரியத்தில் நான் ஆண்டவரோடு நடக்க முடியுமா? நிறைய பேருக்குள்ள அந்த கேள்வி. நான் இப்போ இந்த ஸ்கூலில் தானே படிக்கிறேன், காலேஜில் படிக்கிறேன், வேலை செய்கிறேன், அதெல்லாம் ஊழியக்காரங்க, பரிசுத்தவான்கள், அவங்க தான் நடக்க முடியும். இந்த தவறான எண்ணத்தினால தான் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி வாழாமல் நிறைய பேருக்காக, கடமைக்காக ஜெபிக்கிற வாழ்க்கை வாழ்ந்தோம். அப்படி கிடையாது. எல்லாருமே ஆண்டவரோடு நடக்க முடியும். ஆண்டவரோடு நடந்தவங்கெல்லாம் முழு நேர ஊழியர்கள் அல்ல. ஆபிரகாம் முழு நேர ஊழியக்காரரா? ஏனோக்கு முழு நேர ஊழியக்காரரா? கிடையாது. அவங்கெல்லாம் கணவன், மனைவி, பிள்ளைகளை குடும்பமாக வாழ்ந்தவங்க, நிலத்தில் உழைச்சி தன் குடும்பத்துக்காக பாடுபட்டவங்க. அவங்க ஆண்டவரோடு நடந்தார்கள். நீங்கள் ஆண்டவரோடு நடக்க முடியும். யூ கேன் ஆல்சோ வாக் வித் காட். அதை முதலாவது விசுவாசிங்க. ஆண்டவரோடு நடக்க முதலாவது விசுவாசம். நானும் ஆண்டவரோடு நடக்க முடியும், என் கூடயும் ஆண்டவர் பேசுவார், எனக்கும் அந்த கிருபை தருவார்னு முதல்ல விசுவாசிங்க. ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமானது எதுவோ அதை மாத்திரம் செய்ய அர்ப்பணித்து கொள்ளுங்க. நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் நம்ம கூட நடப்பார்னு எதிர்பார்க்க முடியாது. 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டால் ஒழிய சேர்ந்து நடப்பார்களோ என்று ஆமோஸ் 3:3 வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரை நாமும் ஒருமுகப்படணும். ஆண்டவரோடு நாம் இணையணும், இயேசுவோடு. அப்போ அவருடைய போதனைகள் பைபிள்லேருந்து வாசித்து அவர் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அவ்வளோதான். அது கடினமானதே அல்ல. இயேசு ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் நம்மை நடத்துவாரே தவிர, என் கூட நடக்கணுமா, நீ காவி ட்ரெஸ் போடு, நீ செருப்பு இல்லாமல் நட, அப்படிலாம் இயேசு பேச மாட்டேன். நீ நார்மலாக இரு, நீ எப்படி இருக்கிறே அப்படியே இரு, ஆனால் நீ என் கூட நடக்க முடியும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியம் சொல்லப்படும். ஆண்டவரை துதிக்கிறது, மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வது, நன்மை செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம். அந்த மாதிரி பிரியமானபடி நம்ம வாழணும், அவ்வளவுதான். ஆண்டவர் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்துரு சன்னியாசி மாதிரி, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரை தரிசிக்க சன்னியாச போன அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே, வேலை செய்து கொண்டே நீங்கள் ஆண்டவரை தரிசிக்கலாம், அவருடைய குரலை கேட்கலாம், அவரோடு இணைந்து வாழலாம். சின்ன பிள்ளைகள் கூட ஆண்டவரோடு பழகி அவரோடு வாழ்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. வாலிபர்கள், பிஸ்னஸ் பீப்புள், ஜட்ஜஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கடந்த வாரம் அதை குறித்த அனுபவத்தெல்லாம் நான் சொன்னேன். அதெல்லாம் உண்மையான அனுபவங்கள். அப்போ நீங்களும் இயேசுவோடு நடக்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், அவரோடு இணைந்து வாழ முடியும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். 3வது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணும். ஆவியானவர் தான் ஆண்டவரோட இயேசுவோடு நம்மை நடக்க உதவி செய்கிறவர். அதனால் கட்டாய அபிஷேகத்தை பெறணும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும், ஆவியினாலே நிறைந்து ஆவியினாலே நடத்தப்படணும். ரோமர் 8:14 வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பாருங்க, பிள்ளைகள் வேற, புத்திரர் வேற. குழந்தைகள், சின்ன குழந்தையாக இருக்கும்போது தகப்பன் கைப்பிடிச்சு நடத்துவான், இல்லை தாயார் சுமந்து கொண்டு போவாங்க, அப்புறம் கைப்பிடித்து நடக்க, அது குழந்தை. ஆனால் வளர்ந்து தோளுக்கு வந்துட்டான், மகன்னா தோழன்னு சொல்லுவாங்க, பெரிய ஆள் ஆகிட்டான், படித்து முடிச்சுட்டான்னா குழந்தை மாதிரி நடத்த மாட்டாங்க. அப்புறம் தான் பொறுப்பு கொடுப்பார். தகப்பனார் பிஸ்னஸ் கூட்டிகிட்டு போவார், தான் கூட வந்து இதெல்லாம் பாருன்னுவார், பேங்கு காரியத்தை கவனிக்க சொல்லுவார், பொறுப்புகள் கொடுப்பார். அப்போ தகப்பனிடத்துலேருந்து நிறையா தகப்பன் மகனும் பேசுவாங்க. அப்போ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் புத்திரன் என்று சொன்னால் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்தவன். அப்போது ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அந்த முதிர்ந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். நம்ம இன்னும் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு பேசுகிற, நடக்கிற, அவரோடு உறவாடுகிற அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். அன்றைக்கு பைபிளில் சொல்லப்பட்ட அனுபவங்கள் தான் இவைகள். அதெல்லாம் நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம். இப்போது எரேமியா 29 எடுங்க. எரேமியா 29, 13, 14 வசனம் பாருங்கள். எரேமியா 29, 13, 14 வசனம் பாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடணும்.
நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால், என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு வெளிப்படுவேன். ஐ வில் ரிவீல் மை செல்ஃப் டு யூ. நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ முழு இருதயத்தோடு தேடினா நீங்கள் ஆண்டவரை சந்திக்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், அவருடைய வழி நடத்துதலோடு வாழ முடியும். எல்லாரும் அது யாரோ ஒருவருக்குன்னு நினைக்காது. அதுதான் நம்முடைய தவறே. இது எனக்குரிய அனுபவம், நான் அவரோட நடக்கணும், நான் அவரோட பேசணும், நான் அவரோட நெருங்கி வாழ முடியும், இந்த அனுபவம் எனக்குரியதுன்னு விசுவாசிங்க, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வீங்க. சில இதெல்லாம் நமக்கு உரியதில்லை, அதெல்லாம் அந்த காலத்தில் அல்லது இந்த தீர்க்கதரிசிகளுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சோம்பேறிகள் சொல்லுவார். நீங்கள் அதை நம்பாதங்க, வசனம் சொல்லதை நம்புங்க, பைபிள் சொல்லதை நம்புங்க. நீங்கள் அவரை பார்க்க முடியும், அவரோடு நடக்க முடியும், அவரோடு இணைந்து வாழ முடியும். முதல்ல அதை விசுவாசிங்க. அதுக்கு என்ன செய்ய, நம்ம முழு இருதயத்தோடு அவரை தேடணுமா. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக மாறிடணும். நீங்கள் அவருடைய பிள்ளையாயிட்டீங்க, ரட்சிக்கப்படும் போது அவருடைய பிள்ளைகள். அதுக்கப்புறம் என்ன ஆயிருன்னா, அவருடைய ஃப்ரெண்டாக நீங்கள் மாறிடணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சில நம்முடைய நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அப்போது நீங்கள் ஆபிரகாமை குறித்து யாக்கோபு 2:23 யாக்கோபு 2:23 ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆண்டவர் ஆபிரகாமை என் சிநேகிதன் அப்படின்னு சொல்கிறார். ஏசாயா 41:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் என் சிநேகிதன், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவருடைய சிநேகிதனாய் அவர் மாறிவிட்டார். அதே மாதிரி யாத்திராகமம் 33:11 வாசித்து பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதைப் போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். அப்போ மோசே தேவனுடைய சிநேகிதன் ஆயிட்டார், ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஃப்ரெண்டாக மாறிட்டார். அந்த அனுபவம். இப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 15 எடுங்க, வேத புஸ்தகத்தில் யோவான் 15 எடுங்க. யோவான் 15 14-15 பாருங்கள். இயேசு முதல்ல அவங்களை சீஷர்களாக தெரிந்து கொள்கிறார். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பேர் வைக்கிறார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். யூ வில் பி மை ஃப்ரெண்ட், யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னுடைய சிநேகிதராக இருப்பீங்க. எது எப்பொழுது நான் கற்பிக்கிறதை நீங்கள் கை கொள்ளும்போது, அதை செய்யும்போது, நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நான் சொன்னபடி நீங்கள் வாழ ஆரம்பித்தா என்னுடைய ஃப்ரெண்டாக இருப்பீங்க அப்படின்னு இயேசு சொல்கிறார். அடுத்த வசனம், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நான் உங்களை சீஷர் என்று சொல்ல மாட்டேன், நான் இனிமேல் உங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா என் மனதில் இருக்கிற எல்லாத்தையும், நான் அறிந்த எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஃப்ரெண்டு என்று சொன்னால் என்ன, 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்காமல் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா, இவன் தான் அவன் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட கேட்டால் தெரியும். பேரண்ட்ஸுக்கே தெரியாதது யாருக்கு தெரியும்? ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். என் மகளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறா, சிநேகிதா, அவட்ட தான் ரொம்ப நேரம் பேசுவா, அவகிட்ட கேட்டால் இவ்வளோ பற்றி தெரியும். அப்போ தாய்க்கு தெரியாதது, தகப்பனுக்கு தெரியாதது ஃப்ரெண்டுக்கு தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதான் பைபிளில் சொல்லப்படுகிறார். இயேசுவே அதான் சொல்கிறார் பாருங்கள். இப்போது தாய் தகப்பன் கூட பிள்ளைகிட்ட சொன்னால் தாங்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, மறைச்சிருவாங்க. ஒரு எஜமான் வேலைக்காரன்ட்டு எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், வேலையை மட்டும் வாங்கிட்டு சும்மா இருப்பான். ஆனால் ஃப்ரெண்டுன்னா அப்படி இல்லை. அதுதான் இயேசுவே சொல்கிறார், எல்லாத்தையும் நான் மறைக்காமல் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், என்னென்னா நீங்கள் என்னுடைய சிநேகிதர். அப்போ ஆண்டவருடைய ஃப்ரெண்டாக மாறிட்டா, ஆபிரகாம் மோசே மாதிரி ஆண்டவருடைய ஃப்ரெண்டாக மாறிட்டா, நம்ம ஆண்டவரோட எல்லாத்தையும் மனந்திறந்து பேசலாம், அவர் மனந்திறந்து நம்மோடு பேசுவார். நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ இந்த பிள்ளைகளாக இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்கள் மாறிடணும், அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும். பிள்ளைகள்னால் என்ன செய்யும் தெரியுமா? ஒன்லி கேட்க, எனக்கு அப்பா இது வாங்கிட்டு வாங்க, அம்மா எனக்கு இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி தேவைக்கு மட்டும் தேடும் பிள்ளைகள். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாது. யோசித்து பாருங்களேன். ஃப்ரெண்டு சந்திச்சோன்னே எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு கேட்பானா? இல்லை. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? 2 பேரும் ஒன்றா போவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா பேசுவாங்க, ஷேர் பண்ணி கொள்ளுவாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய ஃப்ரெண்டாக மாறிடணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது காரியம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணுமானா உங்கள் டைமை கொடுக்கணும்.
2 பேர் ரொம்ப திக்கு ஃப்ரெண்டாக இருக்கான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? டெய்லி 2 பேர் சந்திப்பாங்க, மனம் விட்டு டெய்லி பேசிக்கொள்வாங்க, அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸுன்னு அர்த்தம். என்றைக்கு ஒரு நாள் சந்திக்கிறது பார்க்குறது அவங்க இல்லை. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யார் தெரியுமா? டெய்லி சந்திப்பாங்க, டெய்லி பேசிக்கொள்வாங்க. என்ன இன்றைக்கி உன் ஃப்ரெண்டு வரலையா அப்படின்னு பெற்றோரை கேட்பாங்க. அவன் ஃப்ரெண்டு வரலையா, 2 நாளை காணும், நேற்றுக்கு வரல, ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட அது ஒரு பாதிப்பை உண்டாகும். ஏன் என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வரல, ஏன் என் ஃப்ரெண்டு சந்திக்கலை, ஏன் எனக்கு ஃபோன் பண்ணலை? அன்றைக்கி யோசித்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் பாதிப்பை உண்டாக்கும். ஒரு நாள் பேசலைன்னா கூட பாதிப்பை உண்டாக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் என்பது அப்படி. அப்போ இயேசு நம்மை பார்த்து நம்மளை சிநேகிதர் என்கிறார். நீங்கள் எனக்கு சிநேகிதனாக இருப்பியா, நீ எனக்கு மகள் தான், எனக்கு மகன் தான், அடுத்த நான் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பியா நீ? அப்போ என் மனசில் உள்ளதெல்லாம் நான் உனக்கு சொல்லுவேன், நீ அதுக்காக ஜெபிக்கணும். ஓ மனசில் உள்ளதெல்லாம் என்கிட்ட சொல்லலாம், நம்ம ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ரொம்ப அற்புதமானவர். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆண்டவரிடத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க பழகுங்க. அப்போ நீங்கள் நெருக்கமாக அவரோடு நடக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ சென்னை சிட்டி லெவலில் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க என்ன பண்ணுவாங்க தெரியும்? கிராமத்தில் கூட, இப்போ எங்கள் ஊர் கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் போவாங்க 5 மணிக்கெல்லாம். எங்கள் ஊரில் வந்துட்டு 4 மாடியிலே வாக்கிங்லாம் போகிறாங்க, நிறையா நான் பார்த்துருக்குறேன். மெட்ராஸில் பாருங்கள் கடற்கரையில் வாக்கிங் போவாங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இவங்க ஒரு ஏரியாவில் இருப்பாங்க, அவங்க ஒரு ஏரியாவில் இருப்பாங்க. டெய்லி காலையில் வாக்கிங் போகும்போது 2 பேரும் மீட் பண்ணி சேர்ந்து நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அவங்க ஒருத்தர் கோடம்பாக்கமாக இருக்கும், இன்னொருத்தர் மீனம்பாக்கமாக இருக்கும், இங்கே ஒன்று சேருவாங்க. காலையில் அந்த ஃப்ரெண்டுக்காவது வந்துடுவாங்க. நீ கொஞ்சம் டயர்டாக இருக்கனோட, இல்லை என் ஃப்ரெண்டு என்னை தேடுவான், காலையில் நான் போயிடணும் அப்படின்னு போயிடுவாங்க வாக்கிங். 2 பேரும் சேர்ந்து நடப்பாங்க. பார்த்தீங்கன்னா வாக் வித் ஃப்ரெண்ட். 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரம் நடந்துட்டு அப்படியே உட்காந்து அப்படியே மனதார பேசிட்டு 2 பேரும் சேர்ந்து ஏதோ டீயோ அங்கே எதோ கிடைக்கிற குடிச்சிட்டு அப்படி போவாங்க. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலான்னு சொல்லி. பார்த்துருக்கீங்களா? ஈவினிங்கில் வாக்கிங் போவாங்க சிலர், சிலர் காலையில் ஈவினிங்கில் பார்க்கில் வாக்கிங் போகும்போது சந்திப்பாங்க. ஈவினிங் இத்தனை மணிக்கு வந்து 5 மணிக்கு நான் வந்துடுறேன், ஈவினிங் வாக்கிங் போவாங்க. ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறது ஒன்று காலை அதிகாலை அல்லது மாலை. அதில் தான் மற்ற இடைப்பட்ட நேரத்தில் அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும், அதில் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் காலையிலேயே மாலையிலனா பெரும்பாலும் வாக்கிங் போவாங்க, ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து போவாங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள், நிறைய பேர் அப்படி செய்வாங்க. ஏன்னா ஒரு நாள் வாக்கிங்கில் ஃப்ரெண்டு வரலன்னா கூட உடனே ஃபோன் அடிப்பாங்க, ஏன் வரல, என்ன ஆச்சுது தேடுவாங்க, என்ன என் ஃப்ரெண்டை பார்க்கல அப்படின்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதே மாதிரி தான் ஆண்டவரும். அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். நீங்கள் யார் அதிக டைம் கொடுப்பீங்களோ அவங்க தான் ஆண்டவரோட நடக்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், அவரோட பேச முடியும், அவர் அவங்களோட நெருங்கி இருக்க முடியும். அப்போ டெய்லி பாருங்கள், காலையில் 1 மணி நேரம் சேர்ந்து நடக்கிறாங்க. சில ஃப்ரெண்ட்ஸு காலையிலையும் சந்திப்பாங்க, மாலையிலையும் சந்திப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? காலையில் வாக்கியம் போவாங்க, மாலையில் சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு, கடத்தூருக்கு போகலான்னு ஜாலியாக போவாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் போயிட்டு வரோமா அப்படின்ட்டு போவாங்க. பாருங்கள், அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவும் அவங்க டெய்லி சந்திக்கிறாரு. அப்போ டெய்லி இயேசுவை சந்திக்கிறாரு, அவரோடு பேசுகிறது, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க தான் ஆண்டவரோடு நெருக்கமாக நடக்க முடியும். அதுக்கு நல்ல டைம் என்னன்னு சொன்னால், ஒன்று அதிகாலை நேரம், இன்னொன்று சாயங்கால நேரம். இந்த 2ஐயுமே நீங்கள் கவனத்தில் ஒன்று அதிகாலை நேரம், இன்னொன்று சாயங்கால நேரம். ஆண்டவரோடு பேசுகிறதற்கு நடப்பதற்கு ரொம்ப அருமையான நேரம். வேத புஸ்தகத்திலேயும் அதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், சில காரியம் சொல்கிறேன். இப்போ மோசே தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். யாத்திராகமம் 34 அதிகாரம் 2ஆம் வசனம் எடுங்க. யாத்திராகமம் 34 அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு காரியம். யாத்திராகமம் 34:2 ஆண்டவர் மோசையோட பேசும்போது ஒரு காரியம் சொல்கிறார். மோசே, உங்கள்கிட்ட நான் பேசணும் ஒரு காரியம், நான் வந்துட்டு சில காரியம் பேசணும், அதனால் நீ என்ன பண்ணு. 2ஆம் வசனம் பாருங்கள். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அந்த வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், மோசே, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, உன்ட்ட நான் பேசணும், சில முக்கியமான காரியம் உன்ட்ட பகிர்ந்து கொள்ளணும், நீ வா, தனியாக வா மலைக்கு. என்ன சொல்ற? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல். அப்போது நான் அங்கே வருவேன், நம்ம 2 பேரும் சந்தித்து பேசலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல வசனம். அப்போது நான் அந்த சீனாய் மலை எகிப்து தேசத்தில் இருக்குது. நான் அதை எப்படியாவது அந்த இடம் போய் பார்க்கணும். சீனாய் மலையில் மோசைகிட்ட ஆண்டவர் இறங்கி பேசின இடம் அப்படின்னு விரும்பி
அங்கே போனபோது சீனாய் மலை அடிவாரத்தில் போய் தங்கியிருந்தோம். ஒரு டூர் நாங்கள் கூட்டமாக போயிருந்த போது மலை உச்சிக்கு போகணுமே, மோசே ஆண்டவரை சந்தித்த இடம் பார்க்கணும். அவங்க சொன்னாங்க 7.5 கிலோமீட்டர்